எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நவீன். நான் வந்து செரிப்ரல் பாலிசி பெர்சன் அண்ட் நான் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன். பின்னாடி அலோகேட்டர் லோகோ இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி டிசபிலிட்டி பிரைட் மந்த் சொல்லிக்கிறேன். அண்ட் என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் வந்து வந்திருக்கேன்னா பேர் டிசபிலிட்டி பிரைட் மந்த்ன்றதே இந்த 2 வருஷமா தெரிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் டேனியல் ப்ரோ, சரோ ப்ரோ இந்த அலோகேட்டர் குரூப் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மூஞ்சி காட்டி பேசலாம் சுத்தமா தெரியாது, வரவும் செய்யாது. இப்போதான் இந்த மாதிரி கேமராலாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, என்னுடைய கல்லூரி வாழ்க்கை. எல்லாருக்குமே கல்லூரி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். உனக்கு மட்டும் என்ன பெருசா இருக்குன்னு கேட்டாதீங்க. ஏன்னா நார்மலா கிடைக்கிற எதுவுமே டிசபிலிட்டி பர்சனுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்ல. ஸோ 5 வயசுல ஸ்கூலுக்கு போய், அதுக்கப்புறம் 18 வயசுல ஸ்கூல் முடிக்கிற அந்த மாதிரி கேப்ல என்னோட ஸ்கூல் லைஃப் கூட கிடைச்சது இல்ல. ஏன்னா நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணதே 22 வயசுல தான். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த 8த், 9த், 10த் இதெல்லாம் வந்து ஒரு டே கேர் சென்டர் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல வச்சிருப்பாங்க. அங்கதான் போய் படிச்சேன். ஸோ ஸ்கூலுக்கு போல. அண்ட் 10th வரைக்கும் இப்படியே படிச்சு முடிச்சிட்டோம். எப்படியாவது 12வது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு வெறியோட இருந்தேன். ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கும் போனேன். ஏன்னா இது கல்லூரின்னு சொல்லிட்டு ஸ்கூலை பத்தி பேச நினைக்காதீங்க. ஸ்கூலுக்குள்ள போயிட்டு நான் காலேஜுக்கு வரேன். ஏன்னா அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் தான் ஸ்கூலுக்கு போனேன். பிரின்சிபால் என்னை பார்த்தாரு. தம்பி, இங்க வந்தெல்லாம் அட்மிஷன் போட வரியே, நாளை பின்ன பசங்க உன்னை தள்ளி விட்டுருவாங்க, பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க, நீ சமாளிச்சுட்டியா அப்படின்னாரு. அந்த டைம்ல அந்த சரோஜான்னு ஒரு படத்துல ஜெய் வந்து ஒரு மாசான ஒரு பிஜிஎம் போட்டு நடந்து வருவாரு. அது மாதிரி பிரின்சிபாலை பார்த்து, நான் பாத்துக்கிறேன் சார், எல்லாம் எனக்கு தெரியும் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு அவர் இந்த பக்கம் போனோடனே அதே ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து கதறி அழுகிற மாதிரி, என்னடா தள்ளி விடுவாங்க உருட்டி விடுவாங்கன்னு சொல்றாங்களே, அவசரப்பட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டோமோ ஃபீலும் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே என்னை கொண்டு ஸ்கூல்ல உட்கார வச்சாங்க. தம்பி ஒரு 1/2 மணி நேரம் உட்காருப்பா, இன்டர்வல் விட்டுருவாங்க, அப்ப நீ வீட்டுக்கு போயிரு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே தானே அப்படின்னாரு. நானும் முதல் பெஞ்சில் போய் உட்காந்தேன். இந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில வாத்தியார், கணேச வாத்தியார். சிரிக்க சிரிக்க பேசிட்டு இருந்தார். அவ்வளோ ஃபன்னா போச்சு அந்த ஒரு கிளாஸ் மொத்தம். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்டர்வல் விட்டாங்க. 2 பேர் இருந்தாங்க, என்னை பத்தி பேசிட்டாங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன். என் வயசை கேட்டாங்க. இந்த மாதிரி என்னோட ஏஜ் கொஞ்சம் அதிகம் தாண்டா, ஒரு 25 இருக்கும்னு. அப்படியா, அப்ப அண்ணாவா? அண்ணாலாம் கூப்பிடாத, நம்ம கிளாஸ் தானே, என்ன வாடா போடானே கூப்பிடு. ஒரு இன்ச்சு கூட யோசிக்கல, சர்ரா அப்படின்ட்டான். இவனும் சரிடான்ட்டான். சரி, ஓகே, 2 பேரும் பேசியாச்சு. எல்லா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு மதிய சாப்பாடு நேரம் வந்துச்சு. எல்லாரும் போயிட்டாங்க சாப்பிடறதுக்கு. அவங்க 2 பேரும் மட்டும் போவே இல்லை. நீங்க மட்டும் நிக்கிறீங்க, போங்கடா. இல்லடா, நீ தனியா இருப்பியே, உன்னை விட்டு எப்படி போறது அப்படின்னானுங்க. ஏண்டா, இத்தனை வருஷமா நீ மூஞ்சிய கூட பார்த்தது இல்ல, உன் மூஞ்சி நான் பார்த்தது இல்ல, இப்ப மட்டும் ஏன்டா திடீர்னு? இல்லடா, நீங்க போங்கடா, நான் உட்காந்துப்பேன்டா. இல்ல இல்ல, நீ தனியா இருப்ப, நான் இருந்துட்டு உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமே போறா அப்படின்னானுங்க. இந்த லால 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 பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர். இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு. சோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல பேஸ்புக் எடுத்தேன். சாவே வந்தாலும் என் நண்பன் கிட்ட நிப்பேன்டா, எவனே வந்தாலும் அவன் மேல கையை வைப்பான்டான்னு ஸ்டேட்டஸை போட்டு, இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனந்தம். ஒரு 2 வருஷம் என்னோட ஸ்கூல் லைஃப் 11th 12th போச்சு. பாய்ஸ் ஸ்கூல் தான், பட் நாள் ஜாலியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு, என்னை சுத்தி ஒரு கேங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேற. ஸோ ஸ்கூல் லைஃப் இப்படி இருக்கே, காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? மச்சான் எங்க வச்ச மாதிரி என் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு நினைச்சேன். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேற, நிறைய கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஐ வெரி ப்ரௌட் மை செல்ஃப் அப்படின்னு வச்சுட்டு, என்னுடைய லட்சியமே நான் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் பெருசா படிக்கணும்னு தான். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் போக முடியாது, பக்கத்துல ஒரு காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணி கேட்டாங்க. சரி பரவாயில்ல, கிடைச்சது லாபம்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ள போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் டே மை காலேஜ் லைஃப். அது ஒரு பெரிய காலேஜ். இல்ல, காலேஜ்னா பெருசா தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. உள்ள போய் உட்கார வச்சாங்க. அக்சசபிலிட்டினா ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அக்சசபிலிட்டினா எங்க டிசபிலிட்டிக்காக கட்டப்பட்ட காலேஜ்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு பழைய மில்லு. மில்லுக்குள்ள வண்டி போயிட்டு வரதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கட்டுமேன்னு இந்த இதெல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் போய் உள்ள உட்காந்துக்கிட்டேன் வீல் சேர்ல. வீல் சேர்ல போய் உள்ள உட்காடுறேன். இந்த பக்கம் ஒரு 5, 10, 20 பசங்க உட்காடுறாங்க. இந்த பக்கம் 10 பேர் உட்காந்துருக்காங்க. நடுவுல நான் உட்காந்துருந்தேன். அப்படியே பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 5, 6 கேர்ள்ஸ் வர உட்காந்துருந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லவா, உட்காந்துருந்தாங்க. சரி, இதுக்கப்புறம் இதான் நம்மளுடைய சமஸ்தானம் அப்படின்ட்டு பார்த்தேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்த உடனே பேச மாட்டாங்கல்ல.
ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேசிருவாங்கட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் செவுத்த பார்த்துட்டு. திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு சவுண்டு. போடு 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 போடுன்னு டக்குன்னு திரும்பி பார்த்து பயந்துட்டேன். என்னன்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் இலவச நெருப்புன்னு ஒரு விளையாட்ட விளையாண்டுட்டு இருந்தானு. சரி குழந்தைகள் அல்லவா விளையாண்டுட்டு போறாங்க நானும் விட்டுட்டேன். 1 மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சு, ஒட்டுமொத்த கிளாஸே போச்சு. இன்டர்வல் விட்டுச்சு. எல்லாம் கட கட கடன்னு எந்திரிச்சு வெளிய போயிட்டாய்ங்க. நான் மட்டும் உட்காந்துருக்கேன் இப்படி. என்ன இப்படி இருக்கு? சரி அப்போ ஒரு நம்பிக்கை. நாள் தானே, போக போக மாறிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2வது, 3வது நாட்கள் கடந்தன. ஒரு தம்பி வந்தாப்படி. வேகமா வந்து, "ஏய் நான் உன்ன பார்த்துருக்கேனே ஸ்கூல்ல" அப்படின்னாப்படி. ஒருத்தன் பேசிட்டான். சூப்பர். ஆமா நான் அந்த மாரி. "நீ அங்க தான் படிச்சியா?" நான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன்." சூப்பர், சூப்பர், சூப்பர். நடக்க மாட்டியா?" அப்படின்னா. "இல்ல அதெல்லாம் வராது" அப்படின்னு. என்ன பண்ணுது? போன ஜென்மத்துல அவங்க அப்பா, அம்மாலாம் பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க போட்டுருக்குடா. அதான் அப்படி பொறந்தான்னு. அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆயி, இந்த ஒரு டயலாக் ஒண்ணு வரும். "இல்ல எனக்கு புரியல" அப்படின்னு. அந்த மாரி நான் முழிக்கிறேன். இல்லடா போன ஜென்மத்துல எல்லாம் அந்த பாவம் பண்ணியிருப்பீங்க. நீ அந்த ஆட்டம் ஆடிருப்ப போல. அதான் இது பொறந்திருக்க போல அப்படின்னு யோசிச்சேன். இந்த வார்த்தைய ஸ்கூல்லயே ஒருத்தன் சொன்னான். அப்ப நான் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்டா தான் சொன்னான். அது ஒரு ஃபன்னுக்கு. ஆனா இவன் சொன்னதுல ஒரு உட்கூத்து இருக்க மாரி இருந்துச்சு. அதுக்கு இல்ல சொல்றேன் அப்படின்னா. சரி சொல்லிக்கோ. அதுக்கு அடுத்து அவன் கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு அடல்ட்ட தாண்டுன ஒரு கேள்வியா இருக்கும். "உன்னால இது பண்ண முடியுமா? நீ இது பண்ணுவியா? உனக்கு இது வருமா?" என்ன நான் என்ன தனியா என்ன வேற ஒரு யுனிவர்ஸ்ல இருந்து புறப்பட்டாங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் மனுஷன் தான்டா. மனுஷன் தான்டா. உன்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இதுல எப்படி பண்ணுவ? இது எப்படி நடக்கும்? உன்ன எப்படி லவ் பண்ணுவாங்க? உனக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? நீ எப்படி இது பண்ணுவ? தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். எனக்கு புரியல. இவ்ளோ கொஸ்டின் உள்ள வச்சு என்கிட்ட கேட்டுட்டு, பக்கத்துல இருந்தவன் சொன்னான். "டேய் இப்படிலாம் பேசாதடா வருத்தப்படுவான்." "இல்லடா இப்படிலாம் கேட்டா தான் அவன் ஃப்ரெண்ட் ஆக முடியும்" அப்படின்னான். இப்படியெல்லாம் கேட்டா தான் ஃப்ரெண்ட் ஆக முடியும்? சரி ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆரம்பம் போல நெனச்சேன். அதுக்கப்புறம் பல நாட்கள் இந்த மார்ட்டின் படத்துல வர சிவகார்த்திகேயன் மாரி செவுத்த பார்த்துக்கிட்டே தான் என் வாழ்க்கையே போச்சு. அந்த காலேஜ் மட்டும் முதல்ல இது. ஆ என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்கும். நம்மளும் மைக்க பிடிச்சு மைக் மோகன் மாரி பாடிடலான்னு பார்த்தேன். அதுவும் நடக்கல. சரி யாரோ ஒருத்தங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப பயங்கரமா கமிட் ஆயிருவாங்க. அவங்க கூட சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவனும் ஒரு கட்டத்துக்கு மேல காலேஜ் விட்டு ஊருக்கு போயிட்டான். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட காலேஜ்ல என்னை முக்காவாசி பேர் கூப்பிட்டது அண்ணா, அண்ணா. பசங்க அண்ணான்னு கூப்பிட்டா கூட பரவால்ல. பொண்ணுங்களும் என்ன அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம், வேதனையான விஷயம். ஒட்டுமொத்த காலேஜ்ல இருந்து நானும் கால்ல விழுந்துட்டேன், கையில விழுந்துட்டேன். என்னை நவீன்னு கூப்பிடு. தயவு செஞ்சு அண்ணான்னு கூப்பிடாதீங்க. கேட்கலையே. என்ன விட 6 வயசு உயரமா ஹைட் வெயிட்டுமா ஒருத்தன் இருந்தான். அவனும் என்னைய பார்த்து அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ஏன் அப்டின்னேன். ஸோ இந்த அண்ணான்ற வார்த்தையிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் ஆச்சு. எஸ். இந்த லாஸ்ட் ஃபைனல் இயர், ஃபைனல் செமஸ்டர் தான். என்னைய பார்த்து அவன் "நீலாம் மனுஷனா?" அப்படின்னு சொன்னான். ஸோ இதெல்லாம் அடிச்சு துவைச்சு வெளியில வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஃபைனல் செமஸ்டர் கிட்ட வரும்போது தான் என்னைய வாடா போடான்னு கூப்பிடுறதும், வாடா என்ன ரொம்ப அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டவன்லாம் வாயா உட்காரியான்னு சொல்றதுக்குன்னு ஆச்சு. ஸோ ரொம்ப லேட்டு குமாரு. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. காலேஜ் முடிஞ்சிரும். ஸோ அதனால கடந்து வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இதுல என்னன்னா அடிக்கடி ஒரு ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடத்துனாங்க. மதுரைக்கு வந்து எல்லாரும் போய் ஒரு இடத்துக்கு போணும் அந்த மாரி. அப்ப என்னாச்சுன்னா எல்லாரும் பேர் குடுத்துட்டு இருந்தாங்க வரிசையா. எல்லாரும் வாங்க, வாங்க, வாங்கன்னு பேர் குடுத்துருந்தாங்க. சரி யாராவது ஒருத்தன், "நீயும் வரியாடா?" கூட்டிட்டு போ மாட்டாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் பேருக்காவது, "என்ன வரியா? போலாமா?" பேர் குடுத்து வருத்தப்ப "உன்னையெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு நெனச்சுட்டு இருக்கியா? உன்னையும் எவன் கூட்டு போறது? இங்க உனக்கு சுத்துறதே பெருசு. உன்ன வெளிய வர வச்சு சுத்துவாங்களாக்கும்" அப்டின்னா. நான் கேட்கவே இல்லையேடா! அப்டி சொல்லிட்டு போயிட்டான். என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாத்துலயுமே நம்ம ஒதுக்குறாங்களோ! நமக்கு தேவையில்லாத பீஸா தான் இருக்கோமோ! அப்டின்ற ஒரு சின்ன வருத்தம் அப்ப வந்துட்டு போகும். பட் இருந்தா என்ன பண்றது? காலேஜ் சேர்ந்துட்டோம் இல்லையா? போக முடியும். ஸோ, இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனையா நான் ஃபீல் பண்ணேன்னா, ம் என்னோட ஸ்கூல்ல நான் ஒரு நாளைக்கு 3 தடவ ரெஸ்ட் ரூம் போயிருவேன். வருதுன்னு லைட்டா சொன்னா போதும். டக்குன்னு என்ன அப்டியே வீல் சேர தள்ளிட்டு போயிட்டு நிக்க வச்சு, ஒரு 4 பேர் வந்துருவாங்க. வந்து ஹெல்ப் பண்ணி, இருக்க வச்சு, உட்கார வச்சு, ஓகேயா? சேஃபா போலாமா? ஓகே வா போலாம். பட் நான் காலேஜ்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் போணும்னு சொல்லி, ஒருத்தன் மட்டும் தள்ளிக்கிட்டு வந்தான். ஹெல்ப் பண்ணணும்டா அப்டின்னேன். நிக்க வச்சான். ஹெல்ப் பண்ணணும்டா அப்டின்னேன்.
திருப்பி 2 பேரை கூப்பிட்டான். "இவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா?" அப்படின்னா. போய் பார்த்தானுங்க. "இல்லடா, ரெஸ்ட் ரூம் போனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு." ஒருத்தன் லெஃப்ட்ல தப்பிச்சு ஓடுறான், ஒருத்தன் ரைட்ல தப்பிச்சு ஓடுறான். "டேய் புடிங்கடா" ஓட்டானுங்க. மொத்தமே வந்து என்னோட காலேஜ் லைஃப்ல நான் ஒரு 3 டைம்ஸ் காலேஜ் சேர்ந்தப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல போனது. அதுக்கப்புறம் இன்னும் 3 வருஷமா நான் போறதே கிடையாது. ஸோ அது ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம யாரோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன குடுக்குறோமோ! அப்படின்னு தோணுனனால நான் போகவே இல்ல. ஐ திங்க் எவ்வளோ ஆனாலும் சரி, கண்ட்ரோல் தான். வீட்டுக்கு வரோம், குடிக்கிறோம். ஸோ அப்படிதான் போச்சு. இங்க என்னன்னா, எதிர்பார்க்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பெரிய விஷயம் அது பண்ணணும், இது பண்ணணும் அந்த மாரி இல்ல. ஒரு ஈக்குவலா நம்ம மதிக்கிறது இருக்குல்ல. இவனும் மனுஷன் தான் அப்படின்னு. அந்த ஒரு விஷயம்ன்றது அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. போராட வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுப்புட்டு எங்கேயாவது போயிரலாம் அப்படின்னு யோசிச்சாலும், என்ன பெருசா நடந்துற போகுது? வாழ்ந்தா பார்த்துருவோமே! அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம். இந்த தைரியத்தோடயே இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நாளைக்கே மாறும்னு நினைக்கல. பட் என்னைக்காவது ஒரு நாள் மாறும். இப்படி மாத்துற ஒரு இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவ்வளோதான். பேசுறதுக்கு சான்ஸ் குடுத்த அலகேட்டர் குரூப்புக்கும், டேனியல் ப்ரோ அண்ட் சரவணன் ப்ரோக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் இவ்வளோ நேரம் நான் பண்ண டாஸ்க் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண மகேஸ்வரி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் பாய். ஹாப்பி டிசபிலிட்டி பிரைட் மந்த். பாய். ஹாப்பி டிசபிலிட்டி ஹாப்பி ப்ரைட் மந்த் டிசபிலிட்டி ப்ரோ. ப்ரைட். செமையா பேசுனீங்க ப்ரோ. லவ் யூ.